Danke, Mama. Wartet. Soll ich mal ein Foto machen? Soll ich helfen? அப்பச்சோட அங்கே வாங்கலாம்னு கேட்குறாங்க. வாங்க காட்டுவோம். Oh. Muttertaggeschenk. மூட்டுட்டாக்கிஷங்கா தமிழில் சொல்லுங்க அக்ஷரா. அன்னைய திருவாழ்த்துக்கள். அந்நியர் தின வாழ்த்துக்கள் இல்லை மகள், அந்நியர் நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும். தினம் பண்ணாது வடமொழி சொல். அந்நியர் நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அன்னையர் நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இன்னொரு பூவா? தேங்க்யூ. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அந்நியர் நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 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 ஸ்கூலால் தந்தவங்களா? ஒரு விரிச்சு காட்டுங்க இருக்கா? இந்த கீழுக்கு இந்த பேர் போட்டிருக்கு தமிழுக்கு. இங்கே ஓப்பன். வா, சூப்பர். Wartet. Soll ich mal ein Foto machen? Soll ich helfen? அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நான் எடிகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கேட்ட வீடியோ இதோ. அதாவது அப்பச்சோடா அங்கே வாங்கலாம், புளித்தூள் அங்கே வாங்கலாம், ஈஸ்ட் அங்கே வாங்கலாம். அந்த உங்களோட கேள்விகளுக்கான விட தான் இந்த வீடியோ. தயவு செய்து தொடர்ந்து பாருங்கள். இதுதான் அப்பச்சோடா நெட்ரூன்னு சொல்லி டொச்சில் சொல்லுவாங்க. அதாவது சோடியம் பைகார்பனேட் எங்களோட அப்பச்சோடா அல்லது சமையல் சோடா. இதை பற்றி சோசியல் மீடியாக்களில் நிறைய பிழையான தகவல் பரவி கிடக்குது. அதாவது இது பயன்படுத்தக்கூடாது, உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் கல் இருந்தால் இந்த அப்பச்சோடா நீங்கள் எடுக்கக்குள்ள அது கிட்னி கல்லை கரைக்கும். அது மட்டுமில்லை, சிறுநீரக தொற்று, சிறுநீர்ப்பை தொற்றுகளுக்கெல்லாம் இது மிகவும் நல்லது. இந்த கிட்னி செயற்பாட்டுக்கு கூட இது மிகவும் நல்லதுன்றது ஜெர்மன் டாக்டர்மார் சொல்கிறாங்க. அது மட்டுமில்லை, நெஞ்சரிச்சலுக்கு, மற்றது குதிவாதம், அதுக்கு கூட இது நல்லமென்று சொல்கிறாங்க. அதால் நீங்கள் இதை தாராளமாக பாவிக்கலாம், உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் புல்வரண்டு கிடக்குது டொச்சில். இதுதான் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடருக்கும் பேக்கிங் சோடாக்கும், அதாவது அப்பச்சோடாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பச்சோடா கொஞ்சம் புளிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும், பேக்கிங் பவுடரில் புளிப்பு இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஈஸ்ட், பானுக்கு போடுற ஈஸ்ட். இது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. இது வெனிலா சுகர். இதுக்கும் பேக்கிங் பவுடர் தான். இதில் கொஞ்சம் வெனிலா சுகர் அதுகள் கிடக்குது. அதாவது நீங்கள் ஜெர்மனில் லிடில், ஆல்டி எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அங்கே பேக்கிங் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ரேவே, எடிகா எல்லாத்துலேயும் இந்த பேக்கிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக புளித்தூள் அங்கம்மா, அதுதானே புளித்தூள்? அதுதான் புளித்தூள். புளித்தூள் அதாவது சிட்ரிக் அசிட் பவுடர், ஊரில் புளித்தூள்னு சொல்லி வேண்டுவீங்க சில்லறை கடைகளில். அந்த புளித்தூள் தான் இது. சிட்ரோனும் ஜவ்வான்னு போட்டு கிடக்குது.
அப்பச்சோடா புளித்தூள், வேறு என்ன கேட்டவங்க கரும்பு சுகர், கரும்பு சீனி. இது புளித்தூள். மற்ற ஐசிங் சுகரும் கேட்டேன். நீங்கள் என்ன பிறங்க காட்டுறேன். இப்படியோ இதே செக்ஷனில் வந்தீங்கன்னா இது கொக்கோ பவுடர், கக்கோ கொண்டு போட்டிருக்கு. கொக்கோ பவுடர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்காரர்கள் போட்டு குடிக்கிற சுகர் டேப்லெட் கிடக்குது. இது வந்து சுகர் சிரப். நீங்கள் மேஷ்மெலோக்கெல்லாம் போட்டு அடிக்கலாம். இது வந்து ஐசிங் சுகர், பவுடர் சுகர் ரெண்டு போட்டிருக்கும். இதுதான் ஐசிங் சுகர். அடுத்தது இது வந்து சோளமா, மைஸ் மீல்னு போட்டு கிடக்கு. இதுதான் சோளமா, அதாவது கோர்ன்ஃப்ளவர். இதுக்கு பின்னுக்கு தெரிகிறது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரவை. இந்த சிவப்பு பச்சை பட்டிகள் இருக்கல்லோ அது ரவை, அதாவது செம்மோலினான்னு சொல்லுவீங்க. இப்படி இருக்கு. இது வந்து ஒரு வகை கிழங்குல செய்கிற சீனி. கற்பூர கட்டி மாதிரி இருக்கும். உடலுக்கு ஏற்ற மாதிரி, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதுதான் வந்து நீங்கள் கேட்ட ப்ரௌன் சுகர், கரும்பு சீனி, அதாவது சுகர் கேன்லேருந்து செய்கிற சீனி. சரி, இதோட நாங்கள் இடிக்காவிலேருந்து வீட்டை போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நம்புகிறேன். தொடர்ந்தும் என்னுடைய அவர் டேஸ்ட் பை தீபா இந்த சேனலோட இணைந்திருங்கள். அத்துடன் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கொமெண்ட்ஸ்லேயோ அல்லது எனக்கு இமெயிலையோ தெரியப்படுத்தினீங்கன்னா எனக்கு உங்களுக்கான விளக்கத்தை தர இலகுவாக இருக்கும். இது வந்து அக்ஸராக்கு ஸ்கூலால் அவங்கள கொண்டே செய்விச்ச மதர்ஸ் டேக்கான அன்பளிப்புகள் பாருங்கள். அவ எனக்காக வச்சிருக்கிறாலாம். மீண்டும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா. Thanks for watching.